ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் சுண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வத்த குழம்புன்னு சொல்லிக்கலாம். ஒரு கடாயில் இது வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன், சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் வெந்தயம் சீரகம் கடுகு போட்டு சைடில் ரைஸ் வந்துட்டுருக்கு, பொன்னி அரிசி. ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனிஷாக வதங்கணும், அப்போ தான் வத்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். ப்ரௌனிஷாக வதங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். அப்புறம் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா ஆயிலில் நல்லா வதங்கி வரணும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். புளி கரைசல் கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேன். கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது கத்திரிக்காய் வந்து நாம் அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்து அப்படியே வதக்கிட்டே இருக்கலாம். வதக்கிட்டு கொஞ்சம் மூடி வச்சிட்டோம்னா நல்லா அது வெந்துடும். வதக்கிட்டு அந்த கடாய் வந்து தட்டு போட்டு மூடிடணும், அப்போ ஆவிலே நல்லா வெந்துடும். கொஞ்சம் பார்த்திங்கன்னா வெந்துருச்சு பாருங்கள். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டேன் நான் சிம்மில் வச்சு. எல்லா கத்திரிக்காயும் நல்லா குக் ஆகிருக்கு. இந்த டைமில் நாம் புளி கரைசல் சேர்த்துக்கலாம். புளி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த புளி வந்து நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். எவ்வளோ வாட்ரு வந்து இப்போ மீடியமாக வச்சுக்கலாம். சேர்த்துட்டேன், புளி தண்ணியே வச்சுட்டேன். தண்ணியெல்லாம் லிமிட்டாக இப்போயே வச்சிடலாம். சைடில் பார்த்திங்கன்னா அந்த குழம்பு கொதிச்சுட்டே இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக சுண்டைக்காய் கிடைக்கல, சுண்டைக்காய் வத்தல் கிடச்சிது. அது வந்து பார்த்திங்கன்னா அது குழம்பு இறக்கும் போது தான் போடணும், இல்லைன்னா நம்ம கசப்பு தன்மை வந்துடும். இப்போ ஆயில் ஊற்றி அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுண்டைக்காய் வத்தலை நல்லா வதக்கிட்டே இருக்கேன். நல்லா வறுத்துட்டே இருக்கணும், நல்லா மொறுமொறுன்னு வறுத்துடணும். அப்போ வந்து கசப்பு இருக்காது நமக்கு. நல்லா குழம்பு வந்து நல்லா கொதித்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா குழம்பு கொதித்து வந்ததுமே இப்போ வந்து நான் டார்க் ப்ரௌனாக வதக்கியிருக்கேன் அந்த சுண்டைக்காவை இந்த கத்திரிக்காய் வத்த குழம்பு கூட நம்ம சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்லாம், நம்ம டேஸ்டியாக இருக்கும். அது சேர்த்துடலாம். குழம்பு இறக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம அந்த வறுத்து வச்சுருக்க சுண்டைக்காவை சேர்த்துக்கலாம். இதுக்கு சைடிஷ் வந்து அப்பளம் வத்தல் அந்த மாதிரி நிறைய சேர்த்துக்கலாம். சாப்பாட்டு வத்தல், அப்பளம் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா சுகர் கண்ட்ரோல் பண்ணும், ரொம்ப நல்லது. பார்த்திங்கன்னா திக்னஸ் ஆயிடுச்சு. குழம்பு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். நம்ம ரைஸ்க்கு வச்சு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரைஸ் கூட சேர்த்து ஒரு எக்கு அப்பளம் வச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் கொடுத்தேன்னா. சூப்பராக இருக்கும், ஃபென்டாஸ்டிக் டேஸ்ட்டில் இருக்கும் அந்த வத்த குழம்பு. இது வந்து கத்திரிக்காய் போடாமல் செய்வாங்க, பட் வந்து நான் கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் கத்திரிக்காய் சேர்க்காமல் இப்படியும் பண்ணலாம்.
டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன் டைம் இந்த மாதிரி பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.